ஹலோ எவ்ரிவன், வணக்கம். என்னோட ரெசினாட் பிஸ்னஸ்க்காக சில ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது இன்னைக்கு ரிசீவ் ஆயிருந்தது. அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. எந்தெந்த ப்ராடக்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு தெரியாது வந்து பார்த்திங்கன்னா இந்த பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரே நம்ம செய்கிற ரெசினாட்டில் வந்து அந்த பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக்கல் சிலிக்கா பவுடர் ஒரு 1/2 kg அளவுக்கு வாங்கியிருந்தேன். ஃப்ரெஷ் ஃப்ளார்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இந்த மேஜிக்கல் சிலிக்கா பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளார்ஸோட அந்த கலர் அண்ட் ஷேப் இதெல்லாம் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பென் வாங்கியிருந்தேங்க. இது கோல்டன் கலர் பென் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பென் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கா பவுடர். இந்த கலரில் வந்து நிறைய கீச்சன்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ பர்பிள் கலரில் ஒன்று வாங்கியிருந்தாங்க. கூடவே ஒயிட் அண்ட் பிங்க். மோஸ்ட்டாக இந்த கலர்ஸ் நல்லா மூவ் ஆகும். நிறைய கஸ்டமர் கேட்குறது இந்த பர்பிள், பிங்க், ஒயிட் அண்ட் தென் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இந்த கலர்லலாம் நிறைய கேட்குறாங்க. ஸோ இது வந்து வாங்கியிருந்தேன். அடுத்ததான் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த கரெக்டான ரெட் கலர் பிக்மெண்ட். இது வந்து 2-3 இடத்துல நான் பார்த்தேங்க. கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி தான் வந்தது. ஸோ இப்போ தான் கரெக்டாக வந்திருந்தது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பீச் தீம் செய்யறதுக்காக கொஞ்சமாக சாண்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ஒயிட் கலர் சாண்ட், இன்னொன்று நார்மல் சாண்டு தான் வாங்கியிருக்காங்க. ஐஸ்லாண்ட் எஃபெக்டில் ஒரு பீச் தீம் மேக் பண்ணோன்னா இந்த ஒயிட் சாண்ட் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க. அதுக்காக கொஞ்சமாக ஒயிட் சாண்ட் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கிற மோல்டு வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி வந்து கொஞ்சம் குழிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து நார்மலான ஹார்ட்டின் ஷேப் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குங்க. கொஞ்சமாக ட்ரை ஃப்ளவர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ட்ரை ஃப்ளவர் மல்டி கலர் இருக்கிற மாதிரியான ட்ரை ஃப்ளவர் பாக்ஸ் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3D எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஃப்ளவர் மோல்டு வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லலாம் ஒரு 3D எஃபெக்டில் இந்த ஃப்ளார்ஸ் ஆட் பண்ணோன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததாக 2 inch இருக்கக்கூடிய அக்கேட் ஷேப்பில் இருக்கிற ஒரு கீச்செயின் மோல்டு வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசின் கிளென்சர் ஒரு குட்டி பாட்டில் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கார் ஹேங்கிங்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு இந்த டசில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இது ஒரு 12 pieces நான் வாங்கியிருந்தேங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபெதர் ஷேப்பில் இருக்கக்கூடிய புக் மார்க் ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ரெசினாட்டில் நிறையா ஆர்டர்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இந்த மாஸ்க். இது வந்து ரெஸ்பிரேட்டரி மாஸ்க். நம்ம வந்து ரெசினாட்டில் குட்டி குட்டியாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இதை வாங்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. பட் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வருது, பேக் டு பேக் ஆர்டர் இருந்துக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ தான் ஃபஸ்ட்டாக ரெசினாட் பண்ண போகிறீங்கனாலுமே நார்மலாக 1 use மாஸ்க் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 2 அல்லது 3 ஒன்றா சேர்த்து நம்ம வியர் பண்ணி அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் மேக் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் ஒரு 2-3 months நார்மலாக ஒரு 2-3 மாஸ்க் சேர்ந்து அப்படி வியர் பண்ணி அதுக்கப்புறமா தான் ப்ராஜெக்ட் மேக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு 2-3 கிளாக் ஆர்டரும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ கீச்சன் ஆர்டரும் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டுருக்கு. அப்படின்றதுனால இந்த ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் ஒன்று இருக்கட்டும்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் எல்லாம் தனித்தனியாக தான் இருக்குது. நம்ம தான் அலைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து வீடியோ ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் அலைன் பண்ணேன். அதை நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணல. இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக இருக்குங்க. நம்ம கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான கைட்லைன்ஸும் இருக்குது. ரெசினாட்டில் சேஃப்டி ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது ஒரு கெமிக்கல் காம்பனன்ட் அப்படின்றதுனால க்ளவுஸ் அண்ட் மாஸ்க் வந்து வியர் பண்ணிக்கோங்க. ரெசினோட கெமிக்கல் வந்து நம்ம கையில் பட்டுச்சுன்னா ஸ்கின் அலர்ஜிஸ் வர்றது கூட சான்சஸ் இருக்குங்க. இது வந்து எடுத்த உடனேயுமே எல்லாமே நடந்துடாது. நிறைய நம்ம வந்து கையில் படுற மாதிரியோ இல்லைன்னா நம்ம அந்த ஸ்மெல்லை வந்து சுவாசிச்சுட்டே இருந்தோம்னா ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ வந்து சேஃப்டி ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெசினாட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ப்ராடக்ட் எல்லாம் தான் நான் இப்போ வந்து ரெசினாட்டுக்காக வாங்கியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து ரெசினாட்டுக்கான சில ப்ராடக்ட்டும் அது எந்த விஷயத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ற சில இன்ஃபர்மேஷன்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது ரெசினாட் சம்மந்தமான டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசினாட் ப்ராடக்ட் வேணும்னாலுமே கண்டிப்பாக
ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.